بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஷார்ஜா மண்டலத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு இஷாவுக்கு பிறகு நம்ம பயான் நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். அல்லாஹ்வோட கிருபையினால் இன்றைக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சுருக்கிறான். இன்றைய நல்ல தருணத்தில் சகோதரர் ஹாஜா மொய்தீன் அவர்கள் நாவை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழே உங்களிடம் உரையாற்ற நான் அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تبارك وتعالى ولا يغتب بعضكم بعضا أن يأكل لحم أخيه ميتة فكرهتموه. قال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. சர்வ போலும் ஏகவல்லா அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தார் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வந்த அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த வாராந்திர வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய அமர்விற்கு வருகை தந்திருக்கணும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாவை பேணுவோம் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமது அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, நம்பிக்கையாளர்களே, உங்களில் சிலரை விட்டும் தவறுதலான பேச்சுகளை புறம் பேசுதல்களை நீங்கள் பேச வேண்டாம். அவ்வாறு பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களில் ஒருவர் தனது சகோதரன் இறைச்சியை இறந்து போன தனது சகோதரன் இறைச்சியை உங்களில் ஒருவர் சாப்பிட விரும்புவீர்களா? நீங்கள் ஃபகரிஹ்துமு அதை வெறுத்து விடுங்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக எச்சரிக்கின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாவை பற்றி தான் அதிகமான முறையிலே மக்களுக்கு உபதேசங்களும் செய்திருக்கின்றார்கள். எப்படி சொல்ல போன என்று சொன்னால், அழகாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை பற்றி சொல்கின்றார்கள். அதிகாலை வேலை ஆனவுடனே எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து முறையிடுகின்றதாம். நீ சரியாக நடப்பா என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் சரியாக இருப்போம். நீ கொஞ்சம் நிலை தடுமாறிவிடுவோம் என்று சொன்னால் நாங்களும் வழிகட்டு போயிடுவோம் என அதிகால வேளையில் எல்லா உறுப்புகளுமே நாவை பார்த்து முறையிடுகின்றது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த நாவு தான் நமக்கு ஒரு முக்கியமான
விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நல்லதை பேசுவதும் இந்த நாவுதான், கெட்டதை பேசுவதும் இந்த நாவுதான். அதே சமயத்தில் நன்மை தீமைகளை ஏவுவதும் இந்த நாவுதான். நாம் இன்று வாழக்கூடிய நாம் எவ்வாறு இந்த நாவை பேணுகின்றோம் என்று சொன்னால், மற்றவர்களை புறம் பேசுதலையும் மற்றவர்களை பற்றி அவதூறாக இட்டு கட்டுவதிலும் தான் இந்த நாவை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் முழுமையான நம்பிய ஒரு மூமினாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேசும் பொழுது நல்லதையே அவர் பேசட்டும். ஃபல்யகுல் ஹைரன், அவர் நல்லதையே பேசட்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அவர் மௌனம் சாதித்து இருக்கட்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 6018வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். காலையில் எழுந்தவுடனே நம்மளுடைய நாவை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம் சற்று சிந்திச்சு பாருங்கள். காலையில் போனவுடனே யாருக்காவது இடையூறு அளிக்க தான் பார்க்குறோம். சகோதரர்களே, இந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய குற்றம் ஒரு சாதாரணமாக நினைக்காதீங்க. நாளை மறுமை நாளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாளில் அதிகமான நன்மைகளுடன் எடுத்து என்ன பண்ணுவான், வருவான் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்பு. அவ்வாறு வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கூலி கொடுக்க மாட்டான். உடனே அவன் சொல்வான், என் இறைவா, உனக்காக நான் நோன்பு வைத்தேன், உனக்காக ஜகாத்து கொடுத்தேன், உனக்காக இன்ன பல அமல்களெல்லாம் நான் எனது வாழ்வில் நான் செய்து வந்தேன், எனக்கு நீ நன்மை இல்லை வெறு என்று சொல்கின்றாயே, எப்படி என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், இன்னவனை நீ பேசினாயா அல்லவா, இன்னவன் மீது அவதூறான முறையில் நீ இட்டுக்கட்டினாய் அல்லவா, அதன் காரணத்தினால் இன்று நீ உனக்கு ஒன்றுமே இல்லை என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் நாம் பலரின் வாயிலாகவும் கேட்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. மேலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முஸ்லீம்களிலே யார் ரொம்ப சிறப்புக்குரியவர்கள் அப்படி என்று கேட்கும் பொழுது அதுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள். யார் தெரியுமா, முஸ்லீமான மக்களில் யார் தெரியுமா ரொம்ப சிறப்புக்குரியவர்கள், மன் சலிமல் முஸ்லிமூன வ லிசானிஹி வ யதிஹி. சுருக்கமாக ரெண்டே விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுணுக்கமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, யார் பிற முஸ்லீம்கள் மூலமாக தனது நாவும் தமது கையும் பிறருக்கு இடையூறு அளிக்காமல் சலாமத்து பெற்றிருக்கின்றதோ, அமைதி காத்திருக்கின்றதோ, அவர்தான் முஸ்லீம்களிலே ரொம்ப சிறப்புக்குரியவர் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ மூஸா அஸாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 11வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, நாம் முஸ்லீமான மக்களிலே ரொம்ப சிறப்புக்குரியராக ஆக வேண்டும் என்று சொன்னால் இதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். மாறாக இதற்கு இடையூறாக நாம் செய்வோம் என்று சொன்னால் மக்களிலே ரொம்ப கேவலத்துக்குரியவர்களாக தான் ஆகும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எனக்காக யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ, எது விஷயத்தில், அவருடைய 2 கடவாய்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவையும் அவருடைய 2 தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெக்கஸ்தலத்தையும் சரியான வழியிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த அந்த வழியிலே பயன்படுத்துவதற்கு யார் எனக்காக ஜாமீன் கொடுக்கின்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நான் மறுமை நாளிலே அவருக்காக நான் சொர்க்கத்தை வாங்கி தரும்படி நான் ஜாமீன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸும் புகாரியில் 6474வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் நாம் பேசக்கூடிய பேச்சு நல்ல பேச்சாக இருக்க வேண்டும். நாம் பார்க்குறோம், நமது பிள்ளைகளை ஏசுவது, நமக்கு கீழ் அடிபணிந்து இருக்கக்கூடிய, நமக்கு கீழ் இருக்கக்கூடிய தமது மனைவியாக இருக்கட்டும், தமது பெற்றோர்களாக இருக்கட்டும், தமது கம்பெனிக்கு கீழ் நமக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண லேபர்ஸ்களாக இருக்கட்டும், ஆக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் பேசக்கூடிய பேச்சுகளை நாம் கிளியரான முறையில் நல்ல பேச்சாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நன்மை கிடைக்கும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி தெரியுமா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல் அப்த
அல்லாஹ்வுடைய அடியானாகப்பட்ட அவன் லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரில்வானுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நல்ல ஒரு பேச்சு அவன் பேசுகின்றானே அவன் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பேசக்கூடிய பேச்சில் நல்ல பேச்சு, அல்லாஹ்வுக்கு திருப்பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சை ஒருவன் ஒரு அடியான் பேசுவான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன, அதிகமான அந்தஸ்துகள் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன. அதே சமயத்தில் ஒரு மனிதன் இன்னல் அப்த, ஒரு மனிதன் லா யதகல்லமு பில் கலிமத்தின் மின் சஹ்தில்லா, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சை அவன் பேசுவான் என்று சொன்னால் அப்போ என்ன 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 எனப்படுது, அவனுடைய உள்ளம் நரகத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக சகோதரர்களே, நாம் நாவினால் பேசப்படக்கூடிய பேச்சு நல்ல பேச்சாக வர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 10 ஆண்டு காலம் நான் வேலை செய்திருக்கின்றேன். அனஸ் ரலியல்லாஹு யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும். 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் வேலை செய்திருக்கின்றேன். அவர்கள் என்னை பார்த்து இன்னது நீ எனக்கு சில விஷயங்களை கட்டளையிடுவார்கள், நான் சில சமயத்திலே செய்யவும் செய்வேன், செய்யாமலும் இருப்பேன். சில சமயத்திலே செய்யவும் செய்வேன், செய்யாமலும் இருப்பேன். ஆனால் ஒரு காலம் என்னை பார்த்து உஃப் சி என்ற வார்த்தையை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னது கிடையாது என அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக சகோதரர்களே, நம்மளும் தான் நம்மளுடைய பேச்சுகளை பேசுகின்றோம், எப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேச்சுகளை நாம் பேசுகின்றோம் சகோதரர்களே. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதே அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஏன்னா முஸ்லீமில் 4878வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு சில கூட்டத்தார்களை பார்க்கின்றார்கள். வட்டி வாங்குறவனுடைய நிலைமையை பார்க்குறாங்க, விபச்சாரம் செய்தவர்களுடைய நிலைமையை பார்க்குறாங்க. அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுது. அதே சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு அருகாமையில் நடந்து போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய இரும்பு நகங்களால் அவர்களுடைய முகங்களை கிழித்துக் கொள்கின்றார்கள், அவர்களுடைய முகத்தில் உள்ள சதைகளை கிழித்துக் கொள்கின்றார்கள். அழைத்து சென்ற ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நான் ஜிப்ரைல்கிட்ட கேட்டேன், இவர்கள் யார், ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அதாபுகள் கொடுக்கப்படுது என நான் கேட்கும் பொழுது அதுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாஉலா இல்லதீன யாக்குலூன லுஹூமன் நாஸ் வ யக்ஊன ஃபீ அஅராலிஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த மக்கள் யார் தெரியுமா, ஏன் தெரியுமா இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுது, இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் தெரியுமா, இவர்கள் மக்களுடைய இறைச்சிகளை தின்றார்கள், மக்களுடைய இறைச்சியை தின்றார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அடுத்தவர்கள் மீது அவதூறு கட்டுவது, அடுத்தவர்கள் மீது புறம் பேசுவது, இப்படிப்பட்ட அடுத்தவர்களுடைய உடைமைகளில் தேவையில்லாமல் குறுக்கிடுவது, அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தவர்களுடைய உடைமை விஷயத்தில் தேவையில்லாமல் என்ன பண்ணுறது, குறுக்கிட்டு ஏதாவது கோல்மால் பண்ணுவது, இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை இருக்கின்றது என நபிகள் பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்களே, நாம் இந்த ஒரு ஹதீஸை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை நபர்களை பற்றி புறம் பேசியிருப்போம், தேவையில்லாத விஷயங்களுக்கு எப்படிப்பட்டவர்களுக்காக நான் அவதூறு கட்டியிருப்போம். அதே சமயத்தில் நாம் எப்படி அடுத்தவர்களுடைய இந்த புறம் பேசக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சாப்பிட உங்களுடைய இறைச்சியை உங்கள் சகோதரனுடைய இறைச்சியை திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தாலா கேட்குறான். நினைச்சு பார்க்குற சகோதரர்களே, அதேமாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவர்களுடைய இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்புக்கி, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்புக்கி கதா கதா, ஹஸ்புக்க கதா கதா, இன்னவரிடத்தில் உமக்கு இன்னது போதுமானதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி குத்தி காட்டி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க. சொல்லும் பொழுது அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் திரும்ப சொல்கிறாங்க,
சஃபியாவே நீ என்ன ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய், நீ இந்த சொன்ன வார்த்தையை கடலில் கொண்டு போய் கொட்டாலும் லா முசிஹத் கடலுடைய தண்ணீர் கெட்டு போயிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் என ஆயிஷா ரலியல்லாஹு தனது துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கண்டித்தார்கள் என்று சொன்னால், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவைகளாக செய்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன பண்ணணும் நினச்சி பார்க்கணும். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திக்ருக அஹாக்க பிமா யக்ரஹு. புறம் பேசுதல்லாம் என்ன தெரியுமா, உமது சகோதரன் நீ சொல்வதன் மூலமாக எதை வெறுப்பானோ அதுதான் புறம். உதாரணமாக ஒரு சகோதரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால், அவர் இருக்கும் பொழுது பேசினால் எப்படி அந்த சகோதரர் வெறுப்பாரோ அதுதான் புறம். அவர் திருப்தி அடையவர் என்று சொன்னால் அது என்னது புறமாக ஆகாது. ஆக சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த புறம் பேசுதல் என்னது அடுத்தவர்கள் மீது இட்டு கட்டுதல் இப்படிப்பட்ட செயல்களை விட்டு நாம் என்ன பண்ணணும் அதிகமான முறையில் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகமான பேச்சுகளை நீங்கள் பேசாதீர்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எத்தனையோ நபர்கள் பேசுவதையே எந்த அரட்டடிப்பது பேசுவது இதையே என்ன பண்ணதும் குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க, அதிகமாக பேசாதீங்கப்பா, அதிகமாக பேசாதீங்க. எப்படி திரும்ப சொல்கிறாங்க, அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்ஸிருல் கலாம், அதிகமாக நீங்கள் பேசாதீர்கள். பிகைரி திக்ரில்லா, அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் நினைவு கூறாமல் என்ன அதிகமான முறையிலே நீங்கள் பேசாதீர்கள். அவ்வாறு நீங்கள் அதிகமான முறையிலே பேசக்கூடிய விஷயம் இருக்குதே, இன்ன கஸ்ரத்துல் கலாமி கஸ்வத்துல் கல்வி, அதிகமான முறையிலே நீங்கள் பேசுவது வீணான பேச்சுகளை பேசுவது இருக்கின்றதே அது என்ன பண்ணுமா உள்ளத்தை அப்படியே இருக்கும். அல்லாஹ் தஆலா வந்து சூரத்தை சொல்லி காட்டுறான், வ இன்ன மினல் ஹிஜாரத்தில் அமா யத்தஃபஜ்ஜர், அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய வார்த்தைகளையும் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், அவங்க என்னது கல்லுக்கு போனவர்கள், இல்லை அவர்களுடைய உள்ள வந்து கல்லுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை கல்லை விட ரொம்பவும் இறுக்கமானது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவில் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி அதிகமாக நாம் வந்து தேவையில்லாத அந்த பேச்சுகளை பேசுறது இருக்குதே அதை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, உள்ளத்தை என்ன பண்ணுது இருக்குது, உள்ளத்தை வந்து இறுக செய்யுது. ஏன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அல்லாஹ்விடத்திலே மக்களில் ரொம்ப தூரமானவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை தினத்தில் ரொம்ப வெகு தூரத்தில் இருப்பாங்களா, அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவர்களுடைய விசாரணை விட்டு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் ரொம்ப வெகு தூரத்தில் ஆக்குவானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. இன்ன அபாதன் நாசி மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து ரொம்ப வெகு தூரமாக யார் தெரியுமா இருப்பாங்க, அல் கல்புல் காசி, இறுகிய உள்ளம் உடையவன் தான் வெகு தூரமாக இருப்பாங்க என்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸு திருமதியில் 2411 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேமாரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் வந்து மன் வகாஹுல்லா ஷர்ரமா பைன லஹ்யைஹி, இரண்டு கடவாய்க்கு மத்தியில் உள்ள அந்த நாவின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய தீங்கை விட்டும் யார் பாதுகாத்து கொள்கின்றார்களோ, அதே சமயத்தில் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள வெக்கஸ்தலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் தஹ்லத்தில் ஜன்னா, அவர்கள் என்ன பண்ணுறாங்க சொர்க்கம் தஹ்லல் ஜன்னா சொர்க்கம் சென்று விட்டார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக மனுஷன் வந்து அதிகமான முறையில் பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒன்று என்னது நாவாக இருக்குது, அதே சமயத்தில் மர்மஸ்தானமாக இருக்குது, ஏன்னா வெக்கஸ்தலமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த நாக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதை நாக்கை என்ன பண்ணணும் சரியான முறையில் நாம் என்ன பண்ணணும் பேரணும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களோ, நீங்கள் பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க மௌனம் சாதித்திருங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு தீமையான காரியங்களை கண்டீர்கள் என்று சொன்னால் மௌனம் சாதித்து இருக்காதீங்க. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க வன்மையாக கண்டிக்கின்றாங்க. எப்படி திரும்ப சொல்கிறாங்க, மன்றா மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான வெறுக்கத்தக்க செயல்களை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் ஃபல் யுகையிர் பியதி, தனது கையால் அவர் மாற்றட்டும் தடுக்கட்டும்.
அதே சமயத்தில் வந்து அதற்கு சக்தி பெறாவிட்டால் ஃபபி லிசானிஹி, நாவின் மூலமாக அவர் தடுக்கட்டும். ஆக நாவை வந்து பயன்படுத்துறது நன்மை தீமையான காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணணும், நாவை பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு தீமையான காரியங்களை ஒரு கூட்டம் செய்யும் பொழுது மௌனம் சாதித்திருப்போம் என்று சொன்னால் நாமும் சம்மதித்ததாக ஆகிவிடுவோம். ஆக நல்ல ஒரு விஷயங்களுக்கு தான் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமான முறையில் போதிக்கின்றார்கள். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த நாவை எப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சிலருடைய குறைகளை சில சமயங்களும் சொல்லி காட்டலாம். அது என்ன பண்ணுது, தவறாக ஆகாது. அதுக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அபூ ஜுஹைமும் முஆவியாவும் என்ன பண்ணாங்க, பெண் கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த முஆவியா இருக்கிறாரு அவர்கிட்ட என்னது பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அபூ ஜுஹைம் இருக்கிறாரு அவர்கிட்ட என்னது பொருளாதாரம் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா வந்து பெண்களை எந்த நேரம் பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பிறரை பற்றி நாம் என்ன பண்ணலாம், சொல்லலாம். மாறாக இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் வேறு விஷயங்கள் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகும் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மார்க்கத்திற்கு முரணான முறையில் சிலர் வந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தவறான முறையில் மார்க்கத்திற்கு இடையூறளிக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நாம் பேசுவது குற்றமாக ஆகாது. அதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதுக்கு உதாரணமாக ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாற்று சம்பவத்தை நாம் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்வோம். அவங்களே வந்து சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடன் ஒரு பயணத்தில் புறப்பட்டு போகும்போது அந்த சமயத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுது, பசி, ரொம்ப கடுமையான பசி எங்களுக்கு ஏற்பட்டது. எங்களில் ஒரு சில சாரார்களுக்கு என்னது பொருளாதாரம் கம்மியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா வந்து சிலருக்கு கொடுத்துருந்தான். அதில் முனாஃபிக்கீன்களுக்கு தலைவரான உபய் பின் கஅப் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த பயணத்தில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது தமது தோழர்களுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி காட்டுறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த அருமை சஹாபாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செலவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உபதேசமாகவே தமது தோழர்களுக்கு உபய் இப்னு கஅப்ங்கிறவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். இந்த செய்தியை ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறான், இன்னவன் என்ன உபய் இப்னு கஅப் அப்படிங்கிறவன் என்ன முஸ்லீம்களுக்கு சஹாபாக்களுக்கு தமது பொருளாதாரத்தை இப்படி இந்த கடுமையான பஞ்ச நேரத்தில் இந்த நேரத்தில் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுறான், அவனை சார்ந்து இருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்ன பண்ணுறான், இது மாதிரியான உபதேசத்தை சொல்லி கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லி இந்த ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க அவன்கிட்ட வந்து இந்த மனிதர் சொல்வதை போல உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அவனிடத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் என்ன பண்ணுறாங்க, முற்றிலுமாக என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. மறுத்த உடனே ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னப்பா, நாம் வந்து கண்கூடாக பார்த்த இந்த செய்தியை, கண்கூடாக காது வழியாக கேட்டு கண்கூடாக பார்த்த இந்த செய்தியை முழுக்க இவர்கள் மறுக்கின்றார்களே என்ற அந்த வெறுப்பு ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே அடுத்த சில தினங்களிலே அடுத்த சில மணி நேரங்களிலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், இந்த வசனத்தை இறக்குறான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன் என்ற இந்த திருவசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், இறக்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே உபய் இப்னு கஅப்ங்கிறவங்ககிட்ட வந்து நீ பொய் சொல்கிற அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த உபய் இப்னு கஅப்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் அடுத்ததாக தொடர்படியான அந்த வசனங்களை அல்லாஹ் இறக்குறான். நபியே, அவர்களை நீங்கள் என்ன பண்ணுது,
பாவ மன்னிப்புக்காக நீங்கள் அந்த மக்களை அழைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த நயவஞ்சகர்களை நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வரமாட்டார்கள், தலை குனித்து வரமாட்டார்கள். அவர்கள் பெருமை அடித்தவர்களாக என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. அவர்கள் செலவு செய்யுங்கள் சொன்ன சமயத்தில் அவர்கள் என்ன பண்ணல, செலவு செய்யல. வலில்லாஹி ஹஸாயிரு ஸமாவாத்தி வல் அர்ள், வானம் பூமியினுடைய பொக்கிஷங்கள் அல்லாஹ்வுக்கு ஒருவனுக்கு சொந்தமானது என்ற அந்த திருவசனம் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் என்னை உண்மைப்படுத்தி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நான் செய்த செயலை உண்மைப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை என்ன பண்ணுறான், இறக்குறான். இந்த செய்தி புகாரியில் 4903 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தனது கணவரை பற்றி உண்டான குறைகளை ஒரு ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களிடத்தில், நிர்வாகிகளிடத்தில் சொல்வது குற்றமாக ஆகாது. எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸு. ஏன்னா அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்கன்னா, என்னுடைய கணவர் அபு சுஃபியான் இருக்கிறாரு, அவர் ஒரு கஞ்சனான மனுஷன், அவர் என்ன பண்ண மாட்டார், எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் சரியான முறையில் செலவுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உமக்கு எது தேவைக்குட்பட்டதாக இருக்கின்றதோ அதை நீ என்ன பண்ண, எடுத்துக்கொள்ளு, அதுவே உனக்கு சிறந்தது. அளவுக்கு மீறி அவருடைய பொருளாதாரத்தை நீ என்ன பண்ணாத, எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொல்கிறாங்க. ஆக இப்படி தமது கணவனை பற்றி உண்டானது, தனது யார் முக்கியஸ்தர்களாக அன்றைய உலகத்தில் முக்கியஸ்தராக யார் இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. ஆக தனது கணவனை பற்றி உண்டானது முக்கியஸ்தர்களிடத்தில் அவர்களுடைய குறைகளை சொல்வது குற்றமாக ஆகாது என்ன இந்த ஹதீஸின் மூலமாக நாம் ஆதாரமாக எடுக்க முடிகின்றது. இது அல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு பிறரை பற்றி நாம் அவதூறு கட்டி சொல்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகுவோம் என்பதனை நாம் என்ன பண்ணோம், நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமது அருமறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வலா தகுஃப் மா லைஸ லக பிஹி இல்ம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி காட்டுறான், நபியே உமக்கு அறிவில்லாத விஷயத்திலே நீ என்ன பண்ண வேண்டாம், நின்று அவர்களுடன் வாதம் செய்ய வேண்டாம். இதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் அந்த சம்பந்தமான விளக்கங்கள், அது சம்பந்தமானவைகள் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு பதிலளிப்பது நமக்கு என்ன பண்ணாது, சரியான முறையில் ஆகாது என இந்த ஹதீஸின் மூலமாக என்ன பண்ணுது, நமக்கு கிடைக்கின்றது. அதேமாரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், வமா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த ஒரு பேச்சுகளை நாம் மொழிந்தாலும், எந்த ஒரு பேச்சுகளை நாம் பேசினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரகீப் அதீத் என்ற அந்த 2 மலக்கின் மூலமாக வைத்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கணக்கின்றார். கையை தூக்குறியா, கையை தூக்குறேன், இன்னது பேச்சு பேசுனியா, பேசுனேன் அப்படி என்று அவர்கள் பதிவேட்டிலே அவர்கள் பதிவு செய்யாமல் தவிர அவர்கள் இருந்ததில்லை என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். சூரா காஃபில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆக சகோதரர்களே, இந்த வசனங்கள்லாம் எதை நம்மை வலியுறுத்துது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சமயத்தில் நாவை சரியான முறையில் நாம் பேண வேண்டும். அவ்வாறு பேணாமல் நாம் இந்த உலகத்தில் தாண்டோடித்தனமாக நமது பிறரை பற்றி ஏசுவது, பிறரை பற்றி அவதூறு கட்டுவது, இவ்வாறு இருப்போம் என்று சொன்னால் மறுமையில் வரக்கூடிய சமயத்தில் பூஜ்ஜியமாக தான் வருவோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அருமை தோழர்களே, ஒன்றுமில்லாதவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அருமை சஹாபாக்கள் பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, யார் தெரியுமா ஒன்றுமில்லாதவன், எங்களில் யார்கிட்ட திர்ஹமும் தீனாரும் உலக வாழ்வாதாரத்திற்காக எந்த விதமான பொருளாதாரமும் இல்லையோ அவர்கள் தான் ஒன்றுமில்லாதவர்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களப்பா ஒன்றும் இல்லாதவங்க, முஃப்லிஸுங்கிறவங்க யார், அவங்கள ஒன்றும் இல்லாதவங்க, நாளை மறுமை நாளில் நிறைய அமல்களை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. வரக்கூடிய சமயத்தில் சத்தமாக ஹாதா, நான் இன்ன வரை திட்டிருப்பார்,
இப்போ கதிஃபஹாதா இன்ன பெண்மணியின் மீது இன்னவர் மீது தேவையில்லாமல் அவதூறு கட்டியிருப்பார், அவ்வாறு பாதிப்பை அவர் ஏற்படுத்தியிருப்பார் என்று சொன்னால், எந்த மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவருடைய நன்மையை அவருடைய தீமையை பிடுங்கி இவருக்கு கொடுக்கப்படும், இவருடைய நன்மையை அவருக்கு கொடுக்கப்படும். அப்போ இவர் என்ன வர்றாரு, இவருடைய பதிவேட்டில் உள்ள நன்மை குறையுது, அவருடைய பதிவேட்டில் உள்ளது கூடுது. பாதிப்பு ஏற்படுத்தியவருடைய பதிவேட்டில் உள்ள நன்மை குறையுது, பாதிக்கப்பட்டவருடைய பதிவேட்டில் உள்ள நன்மை என்ன பண்ணுது, அதிகமாகுது. அப்போ யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருடைய நன்மை அதிகமாக காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, சொர்க்கம் போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நரகத்தில் போயிடுறாரு. அப்போ இவருக்கு என்ன பண்ணுது, பூஜ்ஜியமாகுது, ஒன்றும் இல்லாமல் போகுது. அவருக்கு என்ன பண்ணுது, நிறைய கிடைக்குது. சொர்க்கத்துக்கு உண்டான நன்மைகள் அதிகமான முறையில் என்ன பண்ணுது, கிடைக்குது. சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சமயத்தில் நாவை பேணக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணணும், ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, என் அருமை தோழர்களே, ஒன்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு நன்மையான விஷயங்களை அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், தொழணும், அல்லாஹ்வுக்கு, அதாவது முதலாவது சொல்கிறாங்க இணை கற்பிக்கக்கூடாது, ஐவேளை தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றாக கேள்விகளாக கேட்டுவிட்டு என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நன்மை பற்றி நாம் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை பிடித்து காட்டுறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சரியான முறையில் பேணிக் கொள்ளுங்கள். அவ்வாறு பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு இதுவே சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் என அருமை சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தினார்கள். சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நாவை சரியான முறையில் பேணணும். நாவு தான் என்னது ஒரு முக்கியமான ஒன்று. என்ன, எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றானோ, லா கைர ஃபீ கஸீரின் இல்லா அமர பி சதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹிம் பைனன் நாஸ். நாக்கை இதுக்கு தான் பயன்படுத்தணும். நன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும், தர்மம் செய்யும்படி மக்களுக்கு ஏவ வேண்டும். மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் மூலமாக என்ன, இரு தரப்பினர்களும் எனது நமது பேச்சு திறமையின் மூலமாக நன்மையை நாடி நாம் என்ன பண்ணணும், இரு தரப்பினர்களும் மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தணும். அவ்வாறு ஏற்படுத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்லி காட்டுறான், இப்படிப்பட்ட நன்மையான செயல்பாடுகளை நான் என்னது தர்மத்தை செய்யும்படி மக்களுக்கு ஏவி, ஏன்னா மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவுகளை சரி செய்து, யார் இப்படிப்பட்ட நன்மையான செயல்களை செய்கின்றார்களோ, ஒமை எஃப்அல் தாலிக இப்திகா மர்லாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த செயல்பாடுகளை யார் செய்கின்றார்களோ, ஃபஸௌஃப யுஅத்தில்லாஹு அஜ்ரன் அஸீமா, அவருக்கு மகத்தான கூலியை கொடுப்போம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நன்மையான விஷயங்களை நாவினால் ஏவணுமா இல்லைங்களா? இரு சாரார்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டிருக்கின்ற சொன்னால் எப்படா இந்த இவர்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி மற்ற நண்பர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் இவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை இணக்க நாடணும் எவ்வளவோ முயற்சிகள் செய்யலாமா இல்லையா? இதையெல்லாம் விட்டுவிட்டு தவறான முறையிலே நாம் நமது நாவை பயன்படுத்தி இவர்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவதற்காக நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இதற்குண்டான தண்டனை பெறுவோம் என்பதனை உங்களுக்கு மத்தியில் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் சகோதரர்களே. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். ஏன் தெரியுமா? நன்மையை நீங்கள் ஏவுகின்றீர்கள். நன்மை ஏவறதா இருந்தால் என்ன பண்ணணும், நாவல நன்மையான விஷயங்களை சொல்லணும். அதே சமயத்தில் இந்த நாவின் மூலமாக தீமையான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், தடுக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக ஆவீர்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேசினால் நல்லதே பேச வேண்டும், இல்லை என்றால் என்ன பண்ணணும், மௌனம் சாதித்திருக்க வேண்டும். அதிகமான முறையில் திக்ருகளை செய்ய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாயில் என்ன பண்ணுவாங்க, கல்லை போட்டுக்குவாங்க. வீணான பேச்சுகளை என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் கல்லை போட்டிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது இந்த என்னது நான் இந்த கல்லை ஏன் போட்டிருக்கேன்னா, நான் என்னது மௌனமாக இருப்பதற்காக தான் என்ன பண்ணேன், கல்லை போட்டிருக்கேன். ஏனென்றால் நான் தவறான பேச்சுகளை பேசும் என்று சொன்னால் மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக பட்டு விடுவேனோ என்பதற்காக தான் இதை என்ன பண்ணப்பட்டிருக்கேன், போட்டிருக்கின்றன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்களே, எப்படி அருமை சஹாபாக்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படி நன்மை தீமையான காரியங்களை இந்த நாவின் மூலமாக ஏவி எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து வந்தார்களோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தவா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.